மணிகண்டன் நடிச்சிருக்கிற லவர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம காதலிச்சிருக்க ஆள் மேல ஆசை வராம பயம் வந்தா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற சிக்கல்களை தான் சொல்ல வருது இந்த படம். இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். காலேஜ்ல இருந்து ஒரு 6 வருஷமா அருணும் திவ்யாவும் காதலிச்சிட்டு வராங்க. இப்போ ஐடி கம்பெனில வேலை செய்யற திவ்யா தன் கலீக்ஸ் கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது சரியா அருண் அவளை கூப்பிட்டு அவ கலீக்ஸ் கூட வெளியே போறதை பத்தி ஏன் சொல்லலன்னு கோவப்படுறான். அருண் சாதாரண லவர்ல இன்செக்யூரா இருக்கிறதுனால ரொம்ப பொசசிவா மாறி இருக்கிறவன். அருண் காலேஜை முடிச்சிட்டு பிசினஸ் செய்யறேன்னு சில லட்சங்களை லாஸ் பண்ணதால திரும்ப பிசினஸ்ல இறங்க முடியாத விரக்தி. இது போதாதுன்னு குடும்ப பிரச்சனை, அரசு துறையில வேலை செய்யற அம்மாவோட பணத்தை சுரண்டிட்டு அதுக்கு மேல வேற பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கஷ்டப்படுத்துற குடிகார அப்பங்காரன். இந்த மாதிரியான சூழ்நிலை அருணை முன்கோபக்காரனா மாத்துது. போதாதுக்கு சிகரெட்டும் குடியும் வேற. இதனால பேச்சும் சரியில்லாம போராடலாம் பிரச்சனை. இருக்கிற கோபத்தெல்லாம் திவ்யா கிட்ட காட்டிட்டு மன்னிச்சிட்டு திவ்யான்னு திரும்ப திரும்ப கெஞ்ச அவளும் சமரசம் ஆவா. ஆனா திரும்பவும் கோபப்படுறது மன்னிப்பு கேட்கறது ரிப்பீட் ஆகும். இவங்க லவ் ஸ்டோரி பல பிரேக்கப்பும் பேட்சப்புங்களுமா போகுது. எவ்வளவு நாளைக்கு மன்னிப்பு கேட்பான், அவளும் எத்தனை தடவை தான் மன்னிப்பா. இதனால அருண் தன் காதல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாத நிலை வருது. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதை.